என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும். அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும். சகியே, அது சாதுவான ஒரு சைவ பூனை போல் உள்ளே ஒளிந்திருக்கும். அந்த வேளை வந்ததும் விஸ்வரூபம் கொண்டு வெளியே குதித்துவிடும். கண்மணி, காதல் மிருகம் உனக்குள் இல்லையா? காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும். அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும். இடி ஒலி கேட்கும் போதிலும் வெடி ஒலி கேட்கும் போதிலும் காதல் மிருகம் விழிக்காது, கண்மூடி தூங்குமே. பூக்கள் மலரும் ஓசையில், புறவையின் சரசர ஓசையில் காதல் மிருகம் திடுக்கிட்டு தலை தூக்கி பார்க்குமே. ஒரு முறை விழித்த பெண் உறங்காதம்மா, இறை தேடும் மிருகம் தான் என்னை தின்னுமா. நாம் இரண்டு பேரும் அதை அடக்க வேண்டும், கொஞ்சம் வலிமை சேர்க்கவாமா. கண்மணி, மிருகம் கொண்டு தெய்வம் செய்வோம். காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும். அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விடுத்திருக்கும். காதல் மிருகம் என்பது ரத்தம் சதையா கேட்குது. உன் கூந்தல் பூங்காவில் ஒரு பூவை கேட்குது. மீண்டும் மிருகம் தூங்கவே காடாமலையா கேட்குது. இடுப்பில் உன் சேலை கொண்ட மடி பொன்று கேட்குது. மிருகம் தவிக்கிறே, வழி சொல்லவா? மிருகத்தை வதைப்பது குற்றம் அல்லவா? மடி தாங்கி கொடுக்க மேல தடவி கொடுத்து அது தூங்கி போகும் அல்லவா? கண்மணி, மிருகம் கொண்டு தெய்வம் செய்யும். காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும். அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும். சத்தியே, அது சாதுவான ஒரு சைவ பூனை போல் உள்ளே ஒளிந்திருக்கும். அந்த வேளை வந்ததும் விஸ்வரூபம் கொண்டு வெளியே குதித்துவிடும். கண்மணி, காதல் மிருகம் உனக்குள் இல்லையா?